வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. திண்டுக்கல் அருகே இராணுவத்தில் பணியாற்றி வந்த கணவரிடம் தன்னை தவறாக சித்தரித்து கூறியதோடு அடிக்கடி பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்த கொழுந்தனாரை அண்ணியே கொடூரமாக கொலை செய்துள்ளார். தூக்க மாத்திரைகளை கொடுத்து கை கால்களை கட்டி கிணற்றில் தள்ளி துடிதுடிக்க தீர்த்து கட்டிய சம்பவத்தின் அதிர்ச்சி பின்னணி என்ன? திண்டுக்கல் மாவட்டம் பாறையூரில் உள்ள ஊருக்கு ஒதுக்குப்புறமான தோட்டத்தின் கிணற்றில் 35 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று மிதந்துள்ளது. உடனே போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்கு அனுப்பி விசாரித்ததில் தூக்க மாத்திரைகளை கொடுத்து உயிருடன் கை கால்களை கட்டி கிணற்றில் வீசி துடிதுடிக்க அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் அதிர்ச்சி கொடுத்தனர். அதிர்ந்து போன போலீசார் கொலை செய்யப்பட்டது யார், கொலையாளிகள் யார் என விசாரணையை தொடங்கினர். அப்போதுதான் கொலை செய்யப்பட்டவரின் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து நகை அடகு வைத்த பில் ஒன்றை கைப்பற்றி அந்த அடகு கடையை தேடிச் சென்றனர். அதன் மூலம் கொலை செய்யப்பட்டவர் திண்டுக்கல் மாவட்டம் பூத்தம்பட்டியைச் சேர்ந்த ஜோதிமணி என்பவர் என கண்டுபிடிக்கப்பட்டது. ஊருக்குள் கறிக்கடை வைத்து நடத்தி வந்த ஜோதிமணியை கொலை செய்தது யார் என்ற கேள்விக்கு ஊருக்குள் இருந்தே விடை தேடத் தொடங்கினர். அதில் போலீசாரிடம் சிக்கியவர்தான் ஜோதிமணியின் அண்ணன் மனைவி கோமதி. கோமதிக்கும் ஜோதிமணிக்கும் என்ன தொடர்பு, கொலையில் கோமதிக்கு தொடர்பு இருக்கிறதா என விசாரித்ததில் கோமதிதான் கொலையில் முக்கிய மூளையாக செயல்பட்டிருப்பது தெரியவந்தது. கோமதியின் கணவர் இராணுவத்தில் வேலை பார்த்து வருவதால் மாதம் பிறந்ததும் சம்பள பணத்தை அவரது தம்பியான ஜோதிமணிக்கு அனுப்பி மனைவியையும் குடும்பத்தினரையும் கவனித்துக் கொள்ளச் சொல்லியிருக்கிறார். இதனால் அண்ணன் மனைவி கோமதிக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்த மணி ஒத்தாசையாக இருந்துள்ளார். கொழுந்தனார் என்பதால் ஜோதிமணியும் அவருடன் நெருங்கி பழக நாளடைவில் அது தகாத உறவாக உருவெடுத்தது. அடிக்கடி இருவரும் தனிமையில் நேரத்தை செலவிட்டு உல்லாசமாக இருந்துள்ளனர். அண்ணி அண்ணி என ஆசையாக அழைத்து வந்ததால் அக்கம் பக்கத்தினருக்கும் அதில் சந்தேகம் வரவில்லை. இதனால் எல்லை மீறிய மணி கோமதிக்கு ஒரு கட்டத்தில் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுக்க ஆரம்பித்தார். அக்கம் பக்கத்தினரிடம் யதார்த்தமாக பேசினால் கூட சந்தேக பார்வையுடன் அண்ணியிடம் சண்டை போடுவதுடன் அது தொடர்பாக அண்ணனிடம் கூறி குடும்பத்தில் பிரச்சனையை பற்ற வைத்துள்ளார். இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான கோமதி தனது தாய் தந்தையிடம் கூறி அழுதுள்ளார். ஒரு கட்டத்தில் கொழுந்தனாரின் கொடுமை தாங்க முடியாமல் அவரை தீர்த்து கட்ட அவரது தங்கை கணவர் ஸ்டாலின் மற்றும் குடும்பத்தினருடன் சேர்ந்து திட்டமிட்டுள்ளார். தான் அணிந்திருந்த நகைகளை 2.5 லட்சத்திற்கு அடமானம் வைத்து கொலை வழக்குக்காக ஏற்பாடு செய்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி திட்டமிட்டபடி கொடூரச் செயலை அரங்கேற்றியுள்ளனர். தனது வீட்டிற்கு ஜோதிமணியை வரவழைத்து உளுந்தங்களில் தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்து சாப்பிட வைத்துள்ளனர். அதில் சுய நினைவு இழந்த மணியை இருசக்கர வாகனத்தின் நடுவே அமர வைத்து ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அழைத்துச் சென்று கொலை செய்து வீச ஒதுக்குப்புறமான இடத்தை தேடியுள்ளனர். எரியோடு மீனாட்சி நாயக்கன்பட்டி, சன்னம்மா நாயக்கன்பட்டி என ஊராக பைக்கில் சுற்றியவர்கள் பாறையூரில் உள்ள தோட்டத்து கிணற்றை பார்த்துள்ளனர். அங்கு உயிருடன் கைகால்களை கட்டி ஜோதிமணியை கிணற்றில் தள்ளிவிட்டு தப்பியுள்ளனர். அதில் மூச்சு முட்டி மணி துடிதுடிக்க உயிரிழந்துள்ளார். இக்கொடூரச் சம்பவம் வெளியே தெரியவர போலீசார் கோமதியையும் அவரது தாய் நீலா, தந்தை நடராஜன், தங்கை கணவர் ஸ்டாலின் உள்ளிட்ட 6 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இராணுவத்தில் பணியாற்றி வந்த கணவரிடம் தன்னை தவறாக சித்தரித்து கூறியதோடு அடிக்கடி பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்த கொழுந்தனாரை அண்ணியே கொடூரமாக கொலை செய்த சம்பவம் திண்டுக்கல்லில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.